அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம் கேட்கின்றார். இப்ப பேராகிராஃப் 5க்கு உள்ளே செல்லலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, 4 Theories of Existence, Paragraph 5. The next affirmation which we put forward is that the fundamental reality of the Absolute is to our spiritual perception a divine existence, consciousness, and delight of being, which is a supracosmic reality, self-existent, but also the secret truth underlying the whole manifestation. For the fundamental truth of being must necessarily be the fundamental truth of becoming. Yes. Explanation. The next affirmation we state is that to our spiritual perception, the fundamental reality of the Absolute is a divine existence, consciousness, and delight of being, that is Sat Chit Ananda. It is a supracosmic reality, self-existent. It is also the secret truth underlying the whole manifestation. It is because the fundamental truth of being must necessarily be the fundamental truth of becoming. Thank you, sir. தேங்க்யூ. ஒரு கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொள்ள வேண்டும். லைவ் டிவைன் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த கருத்தை குறித்து நாம் இந்த கருத்தை நாம் தெரிந்து கொண்டோம். என்ன அப்படின்னா, இந்த லைவ் டிவைன்ல நிறைய கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன, ரிப்பீட்டடா வருது. சச்சிதானந்தம் குறித்த கருத்து, உலகம் என்பது மெய்மை என்கின்ற கருத்து எல்லாம் ரிப்பீட்டடா பார்க்கிறோம். இதற்கு காரணம் இருக்கின்றது. இதற்கு ஸ்ரீ எம்பி பண்டிட் ஒரு காரணத்தை அவர் லைவ் டிவைனுக்கு அவர் வழங்கிய உரைகள் அது குறித்து இந்த காரணத்தை குறித்து விளக்கும்போது என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுதல் என்பது அது இந்த இந்த ஒரு மரபு வேதத்தில் காணப்படுகின்றது. எதற்காக என்றால், ஒரு கருத்தை மீண்டும் 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 வலிமையாக கூறுவதன் மூலம் அந்த கருத்து அதை அறிந்து கொள்ளுபவனுடைய உணர்வு நிலையில் ஒரு வலிமையான பதிவை உண்டு பண்ணுகின்றது. இட் கிரியேட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன். அதற்காகத்தான் இந்த மரபு கையாளப்படுகின்றது. அப்பேரண்டா நம்மளுடைய லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் பார்க்கும் பொழுது ஏதோ திருப்பி ஒரே கருத்து தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் கிடையாது. அது ஒரு காரணத்திற்காகத்தான் பகவான் இந்த யுக்தியை கையாளுகின்றார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஆகையினால் இங்கு என்ன காணப்படுகின்றது என்றால், ஃபண்டமெண்டல் அடிப்படையாக அனைத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த மெய்மை என்பது அந்த முழுமுதலான அப்சல்யூட். அந்த முழுமுதலான அப்சல்யூட் என்பது என்ன? அது அந்த 3 ட்ரையூன் ஆஸ்பெக்ட்ஸ், 3 அம்சங்களை தன்னுள்ளே கொண்ட அந்த பரம்பொருளினுடைய நிலை. அதுதான் சத் சித் ஆனந்தம். சத் என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், சித் என்றால் கான்சியஸ்னஸ், ஆனந்தம் என்றால் டிலைட் ஆஃப் பீயிங். இந்த 3 அம்சங்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது.
அது தானே இருக்கின்றது. அதுக்கு அது அது எதன் காரணம் எதையும் சார்ந்து இருப்பதில்லை. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து இருந்தாலும் அதுதான் பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுள்ளும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இட் இஸ் ஆல்சோ த சீக்ரெட் ட்ரூத் அண்டர்லைங் த ஹோல் மேனிஃபெஸ்டேஷன். எல்லாத்திலையும் மறைந்துள்ள உண்மை சச்சிதானந்தம் தான். எப்படி சச்சிதானந்தம் அடிப்படையாக அந்த பீயிங், அதுதான் அதனுடைய ஃபண்டமெண்டல் ட்ரூத் அதுவாக இருக்கின்றதோ, அதே போல வெளிப்பட்டிருக்கும் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மையும் அதுதான். ஸோ இதுதான் அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். All is a manifestation of that. For it dwells even in all that seem to be its opposites, and its hidden compulsion on them to disclose it is the cause of evolution. On inconscience to develop from itself its secret consciousness, on the apparent non-being to reveal in itself the occult spiritual existence, on the insensible neutrality of matter to develop a various delight of being, which must grow, setting itself free from its minor terms, its contrary dualities of pain and pleasure, into the essential delight of existence, the spiritual Ananda. Yes. All is a manifestation of Satchit Ananda. It dwells even in all that seem to be its opposites. Its hidden compulsion on them to disclose it is a cause of evolution. It compels the inconscience to develop from itself its secret consciousness. It compels the apparent non-being to reveal in itself the occult spiritual existence. It compels the insensible neutrality of matter to develop a various delight of being. This delight of being must grow, setting itself free from its contrary dualities of pain and pleasure into the essential delight of existence, the spiritual Ananda. Thank you. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அந்த முழுமுதற் பொருளான சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடுதான். இந்த உண்மையை தான் மீண்டும் மீண்டும் நம்ம லைஃப் டிவைன்ல எந்த கருத்து மீண்டும் மீண்டும் வருகின்றது என்றால், பக்கத்திற்கு பக்கம் வரிக்கு வரினா இந்த கருத்து தான். ஆல் இஸ் a manifestation ஆஃப் தட்னா சச்சிதானந்தம் தான். அது அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. எது அதற்கு எதிரானவை என்று நமக்கு காணப்படுகின்றதோ, நாம பார்க்கிறோம் அப்படிதான். சில விஷயங்களை என்ன சொல்றோம், நம்ம அன்டிவைன் அப்படிங்கிறோம். இது இறையம்சத்திற்கு எதிரானது அப்படிங்கிறோம். ஈவன் அதற்குள்ளேயும் இதுதான் சச்சிதானந்தம் தான் இருக்கு அப்படிங்கிறார். இட் dwells even in all that seems to be its opposites. அது மாத்திரம் அல்ல, எதுவெல்லாம் அதற்கு எதிராக இருக்கின்றதோ அதற்குள்ளேயும் அது இருக்கின்றது. அது இருப்பது மாத்திரமல்ல, அது என்ன செய்கின்றது, அவைகளை அந்த எதிரான அம்சங்களை நிர்பந்திக்கிறது. ஒரு மறைந்திருந்து நிர்பந்திக்கிறது. எதற்கு நிர்பந்திக்கிறது என்றால், மறைந்துள்ள தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை தனக்கு எதிரான அம்சங்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு அது செய்கின்றது. இட்ஸ் ஹிடன் கம்பல்ஷன் ஆன் them to disclose it.
இந்த மறைந்திருக்கும் அது தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை காரணமாகத்தான் இந்த பரிணாமமே நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் அ காஸ் ஆஃப் இவல்யூஷன் அப்படிங்கிறார். எல்லாத்திலையும் மறைந்து இருக்கின்றது. எது நம்ம எது வந்து இறையம்சத்திற்கு புறம்பானவைகள் என்று கூறுகின்றோமோ அதனுள்ளேயும் இருக்கின்றது. இருந்து கொண்டு என்ன செய்கின்றது என்றால், எதனுள் மறைந்திருக்கின்றதோ அதனை நிர்பந்திக்கின்றது, தன்னை வெளிப்படுத்துமாறு அது நிர்பந்திக்கின்றது. அதுதான் பரிணாமத்திற்கு காரணமாகின்றது. அதே போல எது வந்து உணர்வற்ற நிலையாக இருக்கின்றதோ, இன்கான்சியன்ஸா இருக்கோ, அதிலிருந்து மறைந்துள்ள அந்த உணர்வு நிலையை வெளிப்பட செய்ய வேண்டும் என்பதையும் நிர்பந்திக்கின்றது. On inconscience to develop from itself its secret consciousness. அதே போல எது வந்து நான் பீயிங், ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்றதோ, அந்த அசத், அந்த அப்பேரண்ட் அசத், பகவான் வந்து எதுவுமே நான் பீயிங் கிடையாது, எல்லாமே பீயிங் தான். இங்க நமக்கு தோன்றுகின்றதோ அவ்வாறு, அதைத்தான் அப்பேரண்ட் நான் பீயிங் அப்படிங்கிறார். ஆன் த அப்பேரண்ட் நான் பீயிங், மறைந்துள்ள தன்னுடைய ஆன்மீக இருப்பை வெளிப்படுத்துமாறு அது நிர்பந்திக்கின்றது. எல்லாமே அது வந்து கம்பல் பண்ணுது இல்லையா? அதே போல சடப்பொருள் எப்படி இருக்கின்றது? எந்த விதமான இன்சென்டியன்ட் சொல்லுவாங்க, எந்த விதமான கான்சியஸ்னஸும் இல்லாதது போல தோற்றம் அளிக்கின்றது நம்மளுக்கு. மேட்டர், இன்சென்சிபிள் நியூட்ராலிட்டி ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறார் பகவான். இன்சென்சிபிள் நியூட்ராலிட்டி ஆஃப் மேட்டர் சடப்பொருள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட அந்த பொருளில் கூட என்ன செய்கின்றது? ஏன்னா எல்லாவற்றினுடைய இருப்பிற்கும் காரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அனைத்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் இருப்பினுடைய காரணம் என்ன, இருப்பிற்கான காரணம் என்னவென்றால் சீக்ரெட் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு இருக்கின்றது, அதனால்தான் அனைத்துமே இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். சடப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி தோணுது? அது வந்து எந்த விதமான ஒரு சடம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இல்லாத மாதிரிதான் நமக்கு தோணுது. அதையும் கூட மறைந்திருக்கும் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துமாறு அது நிர்பந்திக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா எல்லாத்திலையும் அதுதானே இருக்கு இல்லையா? அது வந்து அந்த சடப்பொருளையும் அதனுள் உள்ள ஆனந்தத்தை வெளிப்படுத்துமாறு அது நிர்பந்திக்கின்றது அப்படிங்கிறார். On the insensible neutrality of matter to develop a various delight of being which must grow, setting itself free from its minor terms. அந்த ஆனந்தம் வந்து எதிலிருந்து வெளிப்படணும்னா, அதனுடைய எதிரான நிலை, அதனுடைய மாறுபட்ட இயல்புகளின் மூலமாக கீழ்நிலையில் இருக்கின்றது. இந்த டிலைட் ஆனந்தத்தை பத்தி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆனந்தம் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை. உடனே அடுத்த கேள்வி வரும் நமக்கு மனிதனுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது பிளஷர். நம்ம எதை சொல்றோம்? மோஸ்ட்லி அந்த ஐம்புலன்களினால் நாம் அடையக்கூடிய சந்தோஷத்தை தான் நம்ம சொல்றோம் பிளஷர் அப்படிங்கிறோம், ஜாய் அப்படிங்கிறோம். சம்டைம்ஸ் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல எக்ஸைட்மெண்ட், இது நமக்கு தெரியும். அப்புறம் இது குறையும் போதெல்லாம் என்ன ஆயிடுது நமக்கு? சம்டைம்ஸ் இதனுடைய எதிரான அம்சங்களையும் பார்க்குறோம். சோகம் வருகின்றது, அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் டிப்ரெஷன் வருது. அப்புறம் சம்டைம்ஸ் மனிதன் வந்து வேதனையை அனுபவிக்கின்றான். பெயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் ஏதோ ஒரு கட்டத்தில் வலியை அனுபவிக்கின்றான். ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இங்க எங்க வந்து ஆனந்தம் தான் அனைத்திற்கும் இருப்பு அப்படின்னு சொல்றோமே, இங்க எங்க ஆனந்தத்தை நம்ம தேடுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும். அது ஆனந்தம் தான் வாழ்க்கை, ஆனந்தம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ஒரு சாப்டரே பகவான் வந்து த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த சொல்யூஷன், 2 சாப்டர்ல எப்படி ஆனந்தம் இல்லைன்னு நம்ம உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்கிறார்.
ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேணாம், எகைன் போக தேவையில்லை. அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மேற்புறத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் துன்பம் என்பதோ மகிழ்ச்சி வேதனை என்பதோ இதெல்லாம் வந்து அது எதனுடைய உருத்திரிந்த அம்சங்கள் என்றால், உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தினுடைய உருத்திரிந்த அம்சங்கள் தான் நாம் மேற்புறத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த வலியும் வேதனையும் இன்பமும் மகிழ்ச்சியும். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா அடிப்படையில் ஆனந்தம் தான் இருக்கும். இதுல வந்து பகவான் வந்து அவர் வந்து அந்த அவருடைய கீழே விழுந்து அவருடைய தொடை எலும்பு முறிந்த உடனேயே மிகவும் வலிக்கின்றது அவருக்கு. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. வலி ரொம்ப தாங்க முடியாத வலியில் அவர் வேதனைப்படுகின்றார். பிற்பாடு அவர் கூறுகின்றார். இது குறித்த ஒரு பகவானினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஆனந்த சாகர்ல எங்க இதுல வருது. ஆனந்த சாகர்ல அவருடைய அந்த ரெமினிசன்சஸ் அதுல வந்து வருது. ரெமினிசன்சஸ் அண்ட் அனெக்டோட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு வருது. அதுல வந்து இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது, படிக்கலாம். அதுல என்ன கூறுகின்றார், அவருக்கு தொடை எலும்பு முறிந்த பிறகு அந்த ஆக்சிடென்ட் அந்த வலியை வந்து என்னால வந்து ஆனந்தமாக மாற்ற முடியவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து எதிர்பாராத விதமாக நடந்ததனால் அதற்கு நான் தயாராக இல்லை. என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளாத நிலையில் இருந்ததனால் என்னால் அதை ஆனந்தமாக மாற்ற முடியவில்லை. ஒரு இன்டென்ஸ் பெயின் இருந்தது. அப்புறம் அந்த வலி எப்படி போயிடும்? அது வந்து ஒன்ஸ் அந்த பிராக்சர் ஹீல் ஆகி வரத்துக்கு பல மாதங்கள் வலி இருந்து கொண்டே இருந்தது. ஒன்ஸ் அந்த வலி வந்து செட்டில் ஆனோடனே என்னால வந்து அதை ஆனந்தமாக மாற்ற முடிந்தது என்று கூறுகின்றார். லேட்டர் ஆன் அவர் என்ன செய்கின்றார், அந்த வலியையும் ஆனந்தமாக மாற்றிக் கொள்கின்றார். இதை வந்து அவர் இது பற்றி கூறுகின்றார். இது ஆனந்த சாகர்ல வருகின்றது. ஆகையினால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஆனந்தம் தான். இந்த உள்ளே எதனால வந்து அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஆஸ்பெக்டாகத்தான் அனைத்துமே உள்ள இருப்பதனால மறைந்திருக்கக்கூடிய அந்த 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 டிவைன் ஆஸ்பெக்ட் தான் வந்து மறைந்திருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனைத்து அனுபவங்களின் மூலமாகவும் எதிரான அனுபவங்களின் மூலமாகவும் வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். அது எப்ப நம்ம மேற்புறத்துல எதிரான அனுபவங்களாக தோன்றினாலும் அதன் மூலமாகவும் அதை ஆனந்தத்தை வெளிப்படுத்த செய்கின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Paragraph 6. The being is one, but this oneness is infinite and contains in itself an infinite plurality or multiplicity of itself. The one is the all. It is not only an essential existence, but an all existence. The infinite multiplicity of the one and the eternal unity of the many are the two realities or aspects of one reality on which the manifestation is founded. By reason of this fundamental verity of the manifestation, the being presents itself to our cosmic experience in three voices: the supracosmic existence, the cosmic spirit, and the individual self in the many. Thank you. Padikit Master. Yes, madam. Explanation. The being is one. This oneness is infinite and contains itself an infinite plurality or multiplicity of itself. But at the same time, the one is the all. It is not only an essential existence, but an all existence.
There is the infinite multiplicity of the one. There is the eternal unity of the many. They are the two realities or aspects of one reality on which manifestation is founded. By the reason of this fundamental truth of the manifestation, the being presents itself to our cosmic experience in three voices. They are the supracosmic existence, the cosmic spirit, and the individual self in the many. Thank you, sir. தேங்க்யூ மேடம். இந்த பரம்பொருள் வந்து ஏகமாக இருப்பது என்பதை நாம் நன்கு அறிந்த உண்மைதான். அது நமக்கு ஒன், அது ஏகமாக இருப்பதுனால அது வந்து ஏதோ தனித்து இருக்கும் எல்லைக்குட்பட்ட அம்சம் என்று நாம் கருத முடியாது. அந்த ஒருமை, அந்த ஒன்னஸ் என்பது அனந்தமானது, எல்லையற்றது. இட்ஸ் இன்ஃபினிட். அதற்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லையற்ற பன்மைகளை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. இட் கண்டெய்ன்ஸ் இன் itself an infinite plurality or multiplicity of itself. தன்னையே, தன்னுடைய பன்மை தன்மைகளையே தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அதற்குள்ள இருக்கக்கூடிய பன்மை தன்மை வந்து தன்னிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அதனால் அந்த ஒன்றாக இருப்பதுதான் பன்மையாகவும் பலவாறாகவும் இருக்கின்றது. The one is the all. ஒன்றுதான் பலவாக இருக்கின்றது. அனைத்துமாகவும் அதுதான் இருக்கின்றது. ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், அனைத்துமாகவும் அதுதான் இருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வந்து எல்லையற்ற தன்மையில் ஒரு பன்மை தன்மையை, பன்முக அம்சங்களை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பலவாறாக இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அடிப்படையில ஒரு சாஸ்வதமான ஒருமைத்தன்மையை கொண்டவைகளாக இருக்கின்றன. ஸோ ஒரு பக்கம் மல்டிப்ளிசிட்டி, அந்த மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறது இன்ஃபினிட்டா இருக்கு, எல்லையற்ற தன்மையை உடையதாக இருக்கின்றது. மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லையற்ற தன்மைகளை கொண்டதாக இருப்பவைகளுக்குள் ஒரு ஒருமைத்தன்மை இருக்கின்றது. ஒரு சாஸ்வதமான ஒருமைத்தன்மை, ஏதோ தற்காலிகமான ஒருமைத்தன்மை கிடையாது, சாஸ்வதமான ஒருமைத்தன்மை இருக்கின்றது. தி இட்டர்னல் யூனிட்டி ஆஃப் த மெனி. இந்த இரண்டு அம்சங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய அடிப்படையான அம்சங்களாக இருக்கின்றது. அடிப்படை மெய்மைகளாக எது? இந்த இரண்டு உண்மையான விஷயங்கள் தான் பரம்பொருளினுடைய அம்சங்களாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் பரம்பொருளினுடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு அம்சங்களும் இல்லை அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை நம்ம வந்து லாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். சரி, ஏகமாக இருக்குது பரம்பொருள் வந்து ஒன் தான், அதிலிருந்து எதுவுமே அது ஒன்று தான் இருக்கின்றது, அதுல வந்து எந்த விதமான டிஃபரன்சியேஷனும் கிடையாது, அது ஒன்று தான் இருக்கின்றது, அதிலிருந்து வேற எதுவுமே கிடையாது அப்படின்னா அந்த பிரபஞ்சமே இருக்க முடியாது. அது ஒண்ணுதான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆனால் அது ஒன்று தன்னுள் அந்த பலவாக இருக்கக்கூடிய அனைத்தையுமே கொண்டதனால்தான் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பிரபஞ்சம் என்பது உருவாகி உள்ளது. இது ஒண்ணு. இரண்டாவது, இந்த பலவாறாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல எது வந்து அனைத்துமே தனித்தனியாக சிதறண்டு போகாமல் எது காக்கின்றது என்றால் அடிப்படையில ஒரு யூனிட்டி இருக்கு. இது வந்து ஆன்மீக ரீதியில் தான் புரிஞ்சுக்க முடியும். மேற்புறமாக பார்த்தா என்ன தோணும், எப்படி நம்ம சொல்ல முடியும்? எங்க பார்த்தாலும் சச்சரவுகளும் சண்டையுமாக இருக்கின்றது, மனிதனுக்கு மனிதன் பிரிவினை தானே காணப்படுகின்றது, நாட்டுக்கு நாடு பிரிவினை,
பல்வேறு மதத்தின் அடிப்படையில் பிரிவினை, பல்வேறு வகுப்புகளுக்கு இடையே பார்க்குறோம் அந்த உலகத்துல. எப்படி இது இந்த உண்மையாக முடியும்? இட்டர்னல் யூனிட்டின்னு சொல்கின்றார்களே, அது எப்படி இட்டர்னல் சாஸ்வதமான ஒரு ஒருமை என்பது பன்முகமாக காணப்படும் அனைத்து விஷயங்களையும் எவ்வாறு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும். சாதாரணமா என்ன, இங்க உலகத்துல சண்டை தானே மெயினா இருக்குது, எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு. ஆனா பகவான் என்ன கூறுகின்றார், இந்த யூனிட்டி மாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே இருந்திருக்காது அப்படிங்கிறார். பிரபஞ்சம் என்றைக்கோ சிதறுண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறார். என்னதான் நம்ம பிரிவினையும் அந்த வேறுபாடும் முரண்பாடும் இருந்தாலும் அதெல்லாம் அப்பேரண்டா தான் இருக்கு அப்படிங்கிறார். இந்த கருத்தை நம்ம ரொம்ப ஆழமாக உள்ள வாங்கிக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த பிரிவினை முரண்பாடு என்பது ஒன்லி அப்பேரண்ட் அப்படிங்கிறார். அடிப்படையில ரியல்லா பார்த்தோம் ஒன்னஸ் தான் இருக்கு. அந்த ரியலா ஒன்னஸா இருக்கிறதுனாலதான் வெளியில அப்பேரண்டா இருக்கக்கூடிய அந்த டிவிஷன் என்பது உண்மையிலேயே டிவிஷனாக, உண்மையிலேயே பிரிவினையாக மாறாமல் அதுதான் பாதுகாத்து கொண்டு வருகின்றது அப்படிங்கிற இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி உண்மையிலேயே டிவிஷன் தான் உண்மை அப்படின்னா என்றைக்கோ இந்த பிரபஞ்சமே இருக்காது, எல்லாமே சிதறுண்டு போயிருக்கும். ஏதோ ஒன்று அனைத்தையுமே கட்டி காட்டுகின்றது. ஏன் அப்படின்னா அந்த எல்லாத்துக்கு பின்னாடி ஒருமைதான் ரியல். அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் அனைத்துமா இருக்கிறதுனால இந்த ஒருமைத்தன்மை என்பது கட்டி காக்கப்படுகின்றது. மேற்புறத்துல தான் நமக்கு டிவிஷன் இருக்க ஒழிய அடிப்படையில ஒருமைத்தன்மை தான் இருக்கின்றது. மேற்புறத்திலையும் ஒருமை வர வேண்டும் என்றால் மனிதன் மனதை கடந்து அடுத்த உணர்வு நிலைக்கு செல்லும் பொழுதுதான் அந்த மேற்புறத்திலையும் நம்மால அந்த ஒருமைத்தன்மையை காண முடியும். அதுக்கு சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் தேவை. அதனால்தான் இங்க பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுபவத்துல 3 விதமான நிலைப்பாடுகளை அந்த பரம்பொருள் எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிறார். ஒன்று, பிரபஞ்சத்தை கடந்த தன்னுடைய இருப்பு, சூப்ரா காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், இதைத்தான் டிரான்செண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பிரபஞ்சம் தழுவிய தன்னுடைய நிலை, அதுதான் காஸ்மிக் ஸ்பிரிட் என்று கூறுகின்றோம். அடுத்தது தனிப்பட்ட நிலையில் காணக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பு, த இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், இண்டிவிஜுவல் செல்ஃப். ஒன்று அந்த செல்ஃப், டிரான்செண்டன்ட் செல்ஃப். இரண்டாவது காஸ்மிக் செல்ஃப். மூன்றாவது இண்டிவிஜுவல் செல்ஃப். ஆகக்கூடியும் அந்த செல்ஃப், பரம்பொருள் இறையம்சம் என்பது ஒன்றுதான். ஆனால் இட் டேக்ஸ் 3 voices, 3 விதமான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்கின்றது. ஒரே விஷயம்தான் 3 விதமான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்வதனால் இங்க எதுவுமே அதிலிருந்து மாறுபட்டது என்றோ அதிலிருந்து வேறுபட்டது என்றோ பொய்மை என்றோ கூற முடியாது. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், டிரான்செண்டன்ட் செல்ஃப், அது ஒன்றுதான் உண்மை. பிரபஞ்சம், தனி மனிதன் என்று பொய் என்று கூற முடியாது அப்படிங்கிறார். மூன்றுமே அந்த பரம்பொருளினுடைய 3 different voices குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். But the multiplicity permits of a phenomenal division of consciousness, an effectual ignorance in which the many, the individuals, cease to become aware of the eternal self-existent oneness and are oblivious of the oneness of the cosmic self in which and by which they live, move, and have their being. But by force of the secret unity, the soul in becoming is urged by its own unseen reality and by the occult pressure of the evolutionary nature to come out of this state of ignorance and recover eventually the knowledge of the one divine being
and its oneness with it, and at the same time to recover its spiritual unity with all individual beings and the whole universe. Yes, படிக்கட்டுமா சார்? yes, madam. Explanation. The infinite multiplicity of the one permits a phenomenal division of consciousness. It permits an effectual ignorance. Because of this ignorance, the many, the individuals, cease to become aware of the eternal self-existent oneness. They are oblivious of the oneness of the cosmic self in which and by which they live, move and have their being. But by the force of the secret unity, the soul in becoming, that is the soul in its evolutionary journey, is urged by its own unseen reality and by the occult pressure of evolutionary nature to come out of this state of ignorance. It is urged to recover eventually the knowledge of the one divine being and its oneness with it. At the same time, it is urged to recover its spiritual unity with all individual beings and the whole universe. Thank you, sir. Thank you. அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பலவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதை பார்த்தோம். இந்த பலவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம்தான் என்பதை பார்த்தோம். ஸோ ஒன்னஸும் அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறதும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம், மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறதும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம். இந்த மல்டிப்ளிசிட்டி என்பது பரம்பொருளினுடைய அம்சமாக இருப்பதினால் அது என்ன செய்கின்றது, உணர்வு நிலையினுடைய அந்த பிரிவுபட்ட நிலையை, அது பன்முகத்தன்மை என்பது எதை அனுமதிக்கின்றது என்றால், அந்த அம்சம் எதை அனுமதிக்கின்றது என்றால், உணர்வு நிலையினுடைய ஒரு பிரிவுபட்ட, அது வெளிப்பாட்டில் செயல்படும் பொழுது, பினாமினல்னா என்ன அர்த்தம், தன்னை வெளிப்படுத்தி செயல்படும் பொழுது உணர்வு நிலையினுடைய பிரிவினையை அது தெரிந்தே அனுமதிக்கின்றது. A phenomenal division of consciousness permits of a phenomenal division of consciousness. அதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அவ்வாறு அந்த செயல்பாட்டுல அந்த ஒரு நிகழ்வில் ஒரு அறியாமை காணப்படுகின்றது. An effectual ignorance in which the many, அதாவது அங்க ஒரு அறியாமை நிலவுகின்றது. இது மாதிரி நடப்பதினால் ஒரு அறியாமை நிலவுகின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது, இந்த தனித்தனியா இருக்கக்கூடிய பலவாறாக காணக்கூடிய ஒவ்வொன்றும், the many, தனிப்பட்ட அம்சங்கள், தனித்தனியாக இருக்கக்கூடிய அம்சங்கள், அந்த ஒருமைத்தன்மையினுடைய அம்சம்தான் தங்களுடைய அம்சம், தங்களுடைய உண்மையான அம்சம் அந்த ஒருமைத்தன்மையினுடையது என்பதை அறியாமல் இருக்கின்றது. Cease to become aware of the eternal self-existent oneness. சாஸ்வதமாக எது இருக்கின்றது என்றால் அந்த ஒன்னஸ் தான் இருக்கு. அதை நம்மை போன்ற மனிதர்கள், தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒவ்வொன்றும் அறியாமல் இருக்கின்றோம். We cease to become aware of the eternal self-existent oneness அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, நமக்குள்ளே ஒன்னஸ் இருக்கு அப்படிங்கிறத அறியாமல் இருப்பது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சமும் நாமும் ஒன்றுதான் என்கின்ற அந்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். Oblivious of the oneness of the cosmic self. பிரபஞ்சமும் நாமும் ஒன்று அப்படிங்கிற அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். ஏன்னா அதனால்தான் நாம் இருக்கின்றோம், அதனில் நாம் இருக்கின்றோம், அதனால்தான் நாம் இருக்கின்றோம், அதனால்தான் நாம் செயல்படுகின்றோம். இருந்தும் நாம் தனியாக இருக்கின்றோம் என்கின்ற அறியாமையில் இருக்கின்றோம். இது ஒரு ரியாலிட்டி. ஆனா ஏற்கனவே பார்த்தோம், உள்ள ஒரு அந்த ஒரு ஒருமைத்தன்மையினுடைய ஒரு செயல்பாடு இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அடிப்படையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா,
அடிப்படையில வந்து ஒரு ஒரு ஒருமைத்தன்மை இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த அடிப்படையில் மறைந்து செயல்படும் அந்த ஒருமைத்தன்மை, அதற்கென்றே ஒரு சக்தி இருக்கின்றது. ஃபோர்ஸ் ஆஃப் த சீக்ரெட் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெளியில வந்து பன்மைத்தன்மையாக இந்த உலகத்துல எல்லாமே தனித்தனி விஷயங்களாக காணப்பட்டாலும், காண முடியாத ஒரு விஷயத்தை மறைந்த நிலையில் எது இருக்கின்றது என்றால் ஒரு சீக்ரெட் யூனிட்டி, ஒரு ஒருமைத்தன்மை மறைந்த நிலையில் இருக்கின்றது. அனைத்திற்கும் பின்னால் மறைந்த நிலையில் ஒரு சீக்ரெட் யூனிட்டி என்று இருக்கின்றது. அது இருப்பதனால்தான் எதுவுமே வந்து அழிந்து விடாமல் அந்த ஒருமைத்தன்மை என்பது பாதுகாக்கப்படுகின்றது. அதற்கென்றே ஒரு சக்தியும் இருக்கின்றது, ஃபோர்ஸ் ஆஃப் த சீக்ரெட் யூனிட்டி அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? இந்த பரிணாமத்தில் தன்னை வெளிப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த நம்மளுடைய ஆன்மன், அது என்ன செய்கின்றது? அது வந்து அறியாமையில் இருந்து தான் வந்து அந்த ஒருமைத்தன்மையில் இல்லை என்கின்ற அறியாமையில் இருந்து வெளிப்படுவதற்கு அது நிர்பந்திக்கின்றது. எது நிர்பந்திக்கின்றது என்றால், அந்த மறைந்து இருக்கும் அந்த ஒருமைத்தன்மையினுடைய சக்தி நம்மளுடைய ஆன்மனை அறியாமையில் இருந்து விடுபடுவதற்கு நிர்பந்திக்கின்றது. The soul in becoming is urged by its own unseen reality and by the occult pressure of the evolutionary nature. பரிணாமத்தினுடைய இயற்கை என்ன செய்கின்றது? இந்த அந்த ஆன்மனைக்கு ஒரு அழுத்தத்தை தருகின்றது. அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை அது தருகின்றது. By the occult pressure of the evolutionary nature to come out of the state of ignorance. டிவிஷன்ல இருந்து கொண்டு அறியாமையில் இருக்கக்கூடாது, அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை ஒவ்வொரு ஆன்மனிற்கும் இந்த பரிணாமத்தினுடைய இயற்கை அந்த அழுத்தத்தை தருகின்றது அப்படிங்கிறார். டு கம் அவுட் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ். அந்த அறியாமையிலிருந்து வந்தவுடனே என்ன நடைபெறுகின்றது? இழந்த ஒருமையை தான் மீண்டும் பெறுகின்றது. And recover eventually the knowledge of the one divine being. தான் இழந்த ஒருமையை மீண்டும் அது ஒருமைத்தன்மையை அது மீண்டும் அடைகின்றது. இதுதான் அல்டிமேட்டா கோல் ஆஃப் அந்த பரிணாமத்தினுடைய எவல்யூஷனரி ப்ராசஸ் உடைய கோல் என்ன அப்படின்னா, அந்த செல்ஃப் லாஸ் அண்ட் செல்ஃப் ஃபைண்டிங் தான். இழந்திருக்கும் தன்னை மீண்டும் கண்டறிதல், அதுதான் இங்க பரிணாமத்தினுடைய இயற்கை. ரெக்கவர் இவென்ச்சுவலி த நாலேஜ் ஆஃப் த ஒன் டிவைன் பீயிங் அண்ட் இட்ஸ் ஒன்னஸ் வித் இட். அந்த தனியே இருக்கும் ஆன்மன் பரம்பொருளுடன் இரண்டர கலந்து விடுகின்றது. தானும் அதுவும் வேறல்ல என்கின்ற அந்த உண்மையை அது அறிகின்றது, அறியாமையிலிருந்து விடுபடுகின்றது. இவென்ச்சுவலி த நாலேஜ் ஆஃப் த ஒன் டிவைன் பீயிங் அண்ட் இட்ஸ் ஒன்னஸ் வித் இட். அது மாத்திரமல்ல, அதாவது அந்த பரம்பொருளும் நானும் வேறல்ல என்று அந்த ஆன்மன் நினைப்பது என்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுவது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் தனியே இருக்கக்கூடிய அனைத்துமே தன்னுடைய அம்சம்தான் என்கின்ற உண்மையையும் அனுபவத்தையும் அது அறிகின்றது. அந்த அனுபவத்தையும் அது அறிகின்றது. இது எத்தகைய ஒருமை அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அனைவருமே தனியானவர்கள் அல்ல, என்னிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்ல என்பதை அறிதல் என்பது ஒரு மேம்போக்கான ஒரு ஒருமைத்தன்மை கிடையாது. அதுதான் ஆன்மீக ஒருமைத்தனம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப நாம் அனைவருமே இந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி என்பதை இழந்த நிலையில் நாம் அனைவருமே இருக்கின்றோம். நாம் அந்த யூனிட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் மேம்போக்கா தான் சொல்றோம். வெவ்வேறு அடிப்படையின் பெயரில் மேம்போக்காக ஒரு யூனிட்டி அப்படின்னு நம்ம ஏற்படுத்துகின்றோம். நேஷன், இது மாதிரி பல்வேறு மதம் இப்படிங்கிற பேர்ல ஒரு செயற்கையான ஒரு யூனிட்டி தான். ரியல் யூனிட்டின்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி தான் ரியல் யூனிட்டி. த ஒன்னஸ் வித் த சோல், இதுதான் ரியல் யூனிட்டி. இதை அந்த ஆன்மன் எட்டுகின்றது அப்படிங்கிறார்.
இந்த பரிணாமத்துல டு ரெக்கவர் இட் ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி வித் ஆல் இண்டிவிஜுவல் பீயிங்ஸ் அண்ட் த ஹோல் யூனிவர்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒன்னஸ் வந்து அட் ஆல் லெவல்ஸ் வந்துரும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். It has to become aware not only of itself in the universe, but of the universe in itself, and of the being of cosmos as its greater self. The individual has to universalize himself, and in the same moment to become aware of his supracosmic transcendence. This triple aspect of the reality must be included in the total truth of the soul and of the cosmic manifestation, and this necessity must determine the ultimate trend of the process of evolutionary nature. படிக்கிறீங்களா? Soul in evolution has to become aware not only of itself in the universe, but of the universe in itself. It has to become aware of the being of cosmos as its greater self. The individual has to universalize himself. In the same moment, he has to become aware of the supracosmic transcendence, the supracosmic existence. This triple aspect of the reality, individual, cosmic, supracosmic, or transcendent, must be included in the total truth of the soul, in the total truth of the cosmic manifestation. This necessity must determine the ultimate trend of the process of evolutionary nature. So next படிச்சிடலாமா? படிச்சிருங்க. The individual soul can arrive at a state where it knows itself as the original being, and in the process of knowledge itself as the being, it experiences the triple reality of existence, consciousness, delight, Sat Chit Ananda. It is the secret truth underlying the whole manifestation. It is not simply somewhere there on the peaks of existence. It is here underlying all that exists, all that is seen, and even what is not seen. There is a continuous urge in every object, in every being, a hidden compulsion to disclose that reality. It insists on coming to the front. Again, that one, that absolute, is the all. There is no unbridgeable gulf between oneness and multiplicity. The oneness itself becomes this multiplicity. When we look at the being, the original being, it takes three poises in manifestation. The first is the supracosmic, the transcendent existence. The second is the poise of the cosmic spirit. The third is the individual self. Note that it is the same being which takes three poises. First as a transcendent supracosmic existence, the second as the cosmic spirit, the third as the individual self. Only at the level of the individual self, there is division. Each individual self feels itself separate from other individual selves, feels itself separate from the universal self, from the transcendent self. But it is not allowed to stay for all time in this divisive state. There is an underlying unity which goes on exerting a compulsion on each being to recover the knowledge of one being. That is what Mother means when she says unity is not something we have to build. The unity is already there. It is because the unity is securely there that it goes on compelling us to take steps to realize it overtly in life. This triple aspect of the transcendent, the universal, and the individual must be included in the total truth of the soul and cosmic manifestation. They are not three separate things. Sri M.P. Pandit,
Talks on the Light Divine, Volume 2, page 303 to 304. Thank Thank you, you. sir. இந்த தனிப்பட்ட ஆண்மன் வந்து பரிணாமத்துல நம்பர் 1 வந்து அது தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல். தான் வந்து அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம் என்பதை அறிந்து கொள்ளுதல் வந்து முதல் கட்டம். அடுத்தது வந்து அந்த பிரபஞ்சமும் தானும் வேறல்ல என்பதை அறிந்து கொள்வது இரண்டாவது கட்டம். தன்னுடைய ஒரு உயர்வான அம்சம்தான் அந்த பிரபஞ்சம் என்பதை அறிந்து கொள்ளணும். தன்னிலிருந்து வேறுபட்டது அல்ல, தன்னுடைய ஒரு உயர்வான நிலை, கிரேட்டர் செல்ஃப் தான் வந்து காஸ்மாஸ் என்பதை, அந்த காஸ்மிக் செல்ஃப் என்பதை அறிந்து கொள்ளணும். பிரபஞ்சம் வேறு, தான் வேறு என்பதை இருந்து அதற்கு பதிலாக பிரபஞ்சம் என்பது தன்னுடைய உயர்வான நிலை என்பதை அந்த ஆன்மன் அறிந்து கொள்கின்றது. அதனால்தான் இங்க அந்த உணர்வு நிலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று மதர் அண்ட் ஷி அரபிந்தோ ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஒன் ஹேஸ் டு யூனிவர்சலைஸ் இஸ் கான்சியஸ்னஸ். மைண்ட் ஃபிளெக்சிபிளா இருக்கணும், உணர்வு நிலை வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். we have to universalize our consciousness அப்படின்னு. இண்டிவிஜுவல் ஹேஸ் டு யூனிவர்சலைஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னா மதர் அண்ட் ஷி அரபிந்தோ கூறுவார்கள். பிரபஞ்சம் தழுவிய நிலைக்கு ஒருவர் தன்னை விரிவுபடுத்தி கொண்டால் மாத்திரம் பத்தாது, அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் அதனுடைய நிலைக்கும் ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுல பரம்பொருளினுடைய 3 ஆஸ்பெக்ட், அது அந்த 3 ஆஸ்பெக்டினுடைய உண்மைகளை அந்த ஒரு ஆன்மன் தன்னுள்ளே கொண்டிருக்க வேண்டும். அது என்ன 3 ஆஸ்பெக்ட் அப்படின்னா, தனித்திருக்கும் அந்த பரம்பொருள், அந்த தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அம்சமும் அந்த பரம்பொருளினுடைய அம்சம்தான். தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அம்சமும் அந்த பரம்பொருளினுடைய அம்சம்தான். தானும் பிரபஞ்சமும் வேறு அல்ல, தனக்குள்ள இருக்கக்கூடிய அம்சம்தான் பிரபஞ்சமாகவும் இருக்கின்றது என்பது இரண்டாவது ஒரு நிலை. மூன்றாவது, தான் பிரபஞ்சம் அதையும் கடந்திருக்கக்கூடிய எல்லாம் கடந்த நிலை, அதுவும் ஒன்றுதான். இந்த மூன்றுமே ஒரே மெய்மையினுடைய 3 விதமான நிலைப்பாடுகள் என்பதை அந்த தனிப்பட்ட ஆன்மன் அறிந்து கொள்ள வேண்டும். It must be included in the total truth of the soul. ஆன்மன் அப்படின்னா அந்த ஆன்மன் வந்து இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளணும். தான் பரம்பொருளுடைய ஒரு அம்சம் என்பதை அறிந்து கொண்டால் மாத்திரம் பத்தாது. தானும் பரம்பொருளினுடைய ஒரு அம்சம்தான், தானும் பிரபஞ்சமும் வேறல்ல, தானும் பிரபஞ்சமும் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அம்சமும் வேறல்ல என்பதை அது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உண்மைதான் அந்த பரிணாமத்தினுடைய அந்த செயல்முறையை தீர்மானிக்க வேண்டும். இந்த அடிப்படை உண்மைதான். இந்த அடிப்படை உண்மையினுடைய ஒரு பரிணாமத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னா, இலக்குல என்ன நடைபெறும் அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு அமைப்பு, பிரபஞ்சம், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அங்க எல்லாமே யுனைட் ஆயிடும், ஒன்னா ஆயிடும். இந்த நிலை எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இது எங்கு சாத்தியம், எப்படி சாத்தியம் என்றால், இப்ப பகவான் சொல்றாரு இல்லையா, எவல்யூஷனரி நேச்சர்ல இதனுடைய அல்டிமேட் ட்ரெண்ட் இதுதான் தீர்மானிக்கணும், இந்த அம்சம்தான், இந்த உண்மைதான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இது அதிமானச உணர்வு நிலையை அந்த ஆன்மன் எட்டும் பொழுது, சுப்ரமெண்டல் கான்சியஸ்னஸ் எட்டும் பொழுது இது சாத்தியம். அந்த நிலையில அதுக்கு ஒன்னஸ் தான் கிடைக்கும். தனிப்பட்ட தன்னுடைய நிலை, பிரபஞ்சம், அந்த பரம்பொருள் எல்லாம் ஒன்று என்கின்ற அந்த உண்மையை அது அறிந்து கொள்ளும். இது சூப்பர்மெண்டல் லெவல்ல சாத்தியம். பார்த்த கருத்துக்களினுடைய ஒரு சாராம்சத்தை தான் அந்த ஸ்ரீ எம்பி பண்டிட்டினுடைய அந்த விளக்கம் நமக்கு தருகின்றது. முதல் கருத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான நம்மளுடைய இருப்பினுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னா சச்சிதானந்தம் தான். The secret truth underlying the whole of manifestation என்ன அப்படின்னா, நம்பர் 1 சச்சிதானந்தம் தான்.
அது எங்கோ இருப்பதல்ல, நமக்குள்ளேயே இருக்கின்றது. அனைத்திற்கும் அடிப்படையான ஒரு உண்மையாக அதுதான் இருக்கின்றது. இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய உண்மை என்ன செய்கின்றது? தான் மறைந்திருந்த நிலையில் அனைத்தையும் நிர்பந்திக்கின்றது. தன்னை வெளிப்படுத்த வேண்டும், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்தையும் நிர்பந்திக்கின்றது. தான் மறைந்துள்ள நிலையில் இருக்கும் அனைத்தையும் தன்னை வெளிப்படுத்தும் விதமாக அது அனைத்தையுமே நிர்பந்திக்கின்றது. ஒரு ஹிடன் கம்பல்ஷன் இருக்கு. இதுல என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, அந்த ஏகமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அந்த நிலைக்கும் பன்மையா இருக்கக்கூடியதற்கும் இடையில எந்த விதமான ஒரு உண்மையிலேயே பிரிவு என்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டுல 3 நிலைகளை பார்க்கின்றோம். எல்லாம் கடந்த நிலை, பிரபஞ்சம் தழுவிய நிலை, தனிப்பட்ட நிலை என்பதை பார்க்கின்றோம். ஒரே பரம்பொருள் தான் 3 விதமான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிற உண்மையை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே எங்க பிரிவினை என்பது வருகின்றது என்றால், தனிப்பட்ட ஒரு அமைப்பில் காணும்போது அந்த பிரிவினை என்பது மிகைப்படுத்தி காணப்படுகின்றது. ஒவ்வொரு அமைப்பும் மற்ற அமைப்புகளிலிருந்து பிரிந்தவைகளாக காணப்படுகின்றன. ஆனா இந்த பிரிவினைக்குட்பட்ட இந்த ஒரு உணர்வு என்பது நிலைத்து இருப்பதில்லை. இது பர்சிஸ்டண்டா இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, அனைத்திற்கும் அடிப்படையில ஒரு அண்டர்லைங் யூனிட்டி இருக்கு, ஒரு ஒருமைத்தன்மை இருக்கு. அது என்ன செய்கின்றது? ஒரு அழுத்தத்தை தருகின்றது. அனைத்தினுள்ளும் ஒரு அழுத்தத்தை தருகின்றது. எதை அழுத்தத்தை தருகின்றது? இழந்த அந்த ஒருமைத்தன்மையை மீண்டும் அடையுமாறு ஒரு அழுத்தத்தை அனைத்துக்கும் தருகின்றது. இதுல முக்கியமான ஒரு கருத்து இங்க நம்ம ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, அன்னை மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எல்லார்ட்டையும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரையும் நம்ம அனுசரிச்சு போகணும், எல்லாரோடையும் ஹார்மனைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றோம். இது கடினமான செயலா எளிமையான செயலா? எல்லாரோடையும் சுமூகமா இருப்பது கடினமான செயலா, எளிமையான செயலா அப்படின்னா, அதுதான் எளிமையான செயல் அப்படிங்கிறாங்க மதர். எல்லாரோடையும் சுமூகமா போறதுதான் எளிமையான செயல் அப்படிங்கிறாங்க. ஏன் எளிமையான செயல் அப்படின்னா, இந்த அண்டர்லைங் யூனிட்டி இருக்கிறதுனால. ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் என்னன்னா, எல்லாத்துக்கு பின்னாடி ஏற்கனவே யூனிட்டி இருக்கு. நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோம். 10 பேர் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தோட எதிரிகளாக இருந்தாலும், எதிரிகளுக்கு உள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா மறைந்த நிலையில் யூனிட்டி இருக்கு. ஆனா மேற்புறத்தில் தான் எதிரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் மனது வைத்தால் வெகு எளிதாக அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை மனிதர்களுக்குள்ளே நம்ம ஒற்றுமையை கொண்டு வர முடியும். அதனால என்ன ஒரு உண்மை இங்க அன்னை கூறுகின்றார்கள்? ஒற்றுமையாக இருப்பது, அந்த ஒருமைத்தனத்தை கொண்டு வருவது என்பது எளிது என்று கூறுகின்றார்கள். ஏன் எளிது என்றால், அது ஏற்கனவே இருக்கிற விஷயம் தானே, நீங்க புதுசா கொண்டு வரது இல்லையே அப்படிங்கிறாங்க. இட் இஸ் பிகாஸ் த யூனிட்டி இஸ் செக்யூர்லி தேர் that it goes on compelling us to take steps to realize it overtly in life. ஈஸியா இதை நம்ம கொண்டு வர முடியும்னா, வேறுபாட்டிற்கு பதிலாக ஒற்றுமையைத்தான் நம்மளால கொண்டு வர முடியும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒற்றுமையை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க மதர். ஆன்மீக உண்மை அதுதான். மனிதன் இதை அறியாமல் இருக்கின்றான். அவன் மேற்புறத்திலே இருப்பதனால இந்த உண்மையை அறியாமல் இருக்கின்றான். ஆகையினால எல்லாமே ஒன்று, பிரபஞ்சம், தனி மனிதன், அதற்கு அப்பாற்பட்ட நிலை எல்லாமே ஒன்றுதான் என்கின்ற உண்மையை இந்த ஆன்மன் அறிந்து கொள்கின்றது என்கின்ற உண்மையைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கருத்தை நான் சொன்னோம். ஏன் லைஃப் டிவைன்ல ஒரே கருத்து மீண்டும் 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 வருகின்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதற்கு ஒரு விளக்கம் தரப்பட்டுள்ளது. ஸ்ரீ எப்பி பண்டிட்டினுடைய அந்த டாக்ஸ் ஆன் த லைஃப் டிவைனுடைய முதல் வால்யூனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஒருத்தர் பண்ணியிருக்கிறார். சீனிவாச கோபாலன் அப்படிங்கிறவரு தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார். அவர் மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு அப்படின்னு அவருடைய புக்கில் ஆரம்பத்துல கொடுத்துருக்காரு. அந்த புக்ல கொடுத்துருக்காரு. அது ஒரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத படிக்கிறேன். அது நம்ம பார்த்த கருத்துக்கு விளக்கத்தை அவர் தருகின்றார்.
தெய்வீக வாழ்க்கையை படிப்பவர்களுக்கு சில இடங்களில் ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதையே திருப்பிச் சொல்வதாக தோன்றக்கூடும். இப்படி சொல்வதின் மூலம் ஸ்ரீ அரவிந்தர் உபநிடதங்களில் கையாளப்பட்டுள்ள சொன்னதையே சொல்லும் அவ்ருத்தி என்னும் உத்தியை பேணி காத்துள்ளார் என்பதை வாசகர்கள் மனத்தில் கொள்ள வேண்டும். உபநிடதத்தில் ரிஷி வேண்டுமென்றே சொன்னதையே மீண்டும் சொல்கிறார். உதாரணமாக தத் என்னும் சொல். இதற்கு காரணம் அவருக்கு வேறு சொல் தோன்றவில்லை என்பது அல்ல. சம்மட்டியால் அடிப்பது போல ஒரே சொல்லை மீண்டும் மீண்டும் திருப்பிச் சொல்வதில் ஒரு குறிக்கோள் உள்ளது. அவ்ருத்தி ஒலி அலைகளினால் உணர்வில் காடிகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒலி வடிவம் கொடுக்க பெற்ற ஒரு சொல்லை, ஒரு கருத்தை, ஒரு உண்மையை அதை ஓதுபவரின் உயிருருவில் ஆணித்தரமாக பதிக்க கையாளப்படும் ஒரு உத்தியேயாகும். எனவேதான் வேதங்களில் உள்ள பல துதிகளின் கடைசி பதிமானது நமது கீர்த்தனைகளின் பல்லவியைப் போல திரும்ப திரும்ப வருவதை காண்கின்றோம். இது எதுகையின் பொருட்டல்ல. அதே உண்மையை மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவதே அதன் நோக்கம். ஸோ இந்த டெக்னிக் தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் இதில் கையாண்டுள்ளார். ஏன்னா நம்ம பார்க்கணும், எல்லா கருத்தும் நிறைய ரெப்பிட்டேட்டிவா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்கின்றது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் we can close. சார் இது வந்து சரியா தவறான்னு தெரியல. நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் இந்த சயின்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது ஃபார்முலா இருக்குல்ல சார், ஃபார்முலா இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டெய்லி எல்லாரும் சொல்லணும், தினம் அதை சொல்லிட்டே இருக்கணும், அப்போதான் வந்து அது மனசுல பதியும் அப்படிங்கிற மாதிரி அதை ரெப்பீட்டடா சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி. அது வந்து இல்ல அது வந்து ரொம்ப அது வந்து மேம்போக்கா, அது வந்து மென்டல் லெவல்ல மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு மெமரிக்காக சொல்றோம். இதுல பகவான் இதுக்கு சொல்லக்கூடிய காரணம் வேறு. இதுல சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நம்மளுடைய உணர்வு நிலையில ஒரு அழுத்தமான ஒரு பதிவை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு ஸ்ட்ராங் ஒரு டு கிரியேட் அன் இம்ப்ரிண்ட் இன் அவர் கான்சியஸ்னஸ். உணர்வு நிலையில ஒரு அழுத்தமான ஒரு பதிவை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த உண்மையை வந்து மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக நம்ம உணர்வு நிலையில ஒரு பதிவை, ஒரு அழுத்தமான பதிவை அதன் மூலம் ஏற்படுத்துவது. உணர்வு நிலையில ஸ்கூல்ல படிக்கிறது வந்து மேலோட்டமாக, சும்மா மெமரி. அது வந்து மெமரியா இருக்கணும், மெமரி தான், அது மெமரி வைஸ். அவ்வளவு. தேங்க்யூ சார்.